தென்னிந்திய நடிகர் சங்கம் என்கிற பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று மாற்ற வேண்டும் என்று நடிகர் திரு ரஜினிகாந்த் தனது கருத்தை முன்வைத்திருந்தார். அதே சமயம் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் இந்திய நடிகர் சங்கம் என்று மாற்றினால் சிறப்பாக இருக்கும் என்றும் கூட தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிலையில் நமது அரங்கத்தில் நடிகர் மோகன் வி ராமன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். சார், நடிகர் கமலஹாசன் சொன்னபடி அந்த கருத்தோடு நீங்க ஒத்து போறீங்களா? ஏன்னா பெப்சி, நீங்க சீகா எல்லாமே சொன்னது வந்து சவுத் இந்தியா இந்தியா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இந்தியா இல்ல, சவுத் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறீங்க. பெப்சிக்கு மாதிரி வெஸ்டர்ன் இந்தியன் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு, நார்த்தன் இந்தியன் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது, ஈஸ்டர்ன் இந்தியன் ஃபெடரேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது அந்த பேர்களுக்கு. கமல்ஹாசன் சொன்னார் நார்த் இந்தியாவில் ஒரு நடிகர் சங்கம் இருக்குன்னு. நார்த் இந்தியன் நடிகர் சங்கம்னு கிடையாது, லாங்குவேஜ் சங்கம் தான் எல்லா இடத்துலையும். அம்மா என்பது மலையாள சினிமா ஆர்டிஸ்ட் சங்கம், மா என்பது தெலுங்கு சினிமா ஆர்டிஸ்ட் சங்கம். எங்கேயுமே நாடக நடிகர்கள் அல்ல. ப்ளீஸ் பேர் இட் இன் மைண்ட். மலையாள சங்கமும் தெலுங்கு சங்கமும் நாடக நடிகர்களுக்காக அல்ல, ஓன்லி சினிமா ஆர்டிஸ்ட். மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன் தான் அது மா. அம்மா இஸ் அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ். ஸோ ஒன்லி மூவி ஆக்டர்ஸ், சினிமாவில் நடிப்பவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம் மட்டுமே, நாடக நடிகர்கள் அங்கே அல்ல. ஆகவே தான் மலையாளத்தில் 320 உறுப்பினர்கள் உள்ளார்கள், தெலுங்கில் ஒரு 600 650 உறுப்பினர்கள் இருக்காங்க, 800 பேர் மேக்சிமம். சரி, இந்த நிலையில் காலையில் இருந்தே இவ்வளவு சலசலப்பு நடந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக 2 விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இப்பொழுதும் கூட ஒரு நாடக நடிகர் சங்கத்தில் இருந்து ஒருவர் தனது கருத்தை முன்வைத்திருந்தார். அதேபோல் நடிகர் விஷால் தாக்கப்பட்டதாக அவரது அணியில் இருந்தும் கூறினார்கள். அவரும் கூட செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வெற்றி என்பது எந்த பருவம் இருக்கலாம், இருந்தாலும் கூட இன்று மாலை ஒரு 8 மணிக்கு தெரிந்துவிடும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை. இதற்கு பிறகு நாங்கள் ஒன்றுபட்டு உழைப்போம் என்றும் கூட கூறியிருக்கிறார்கள். இந்த சலசலப்புக்கு பிறகு இரு அணியினரும் ஒன்றுபட்டு உழைப்பதற்காக வாய்ப்பு ஏதேனும் ஏற்படுமா? ஏனென்றால் தற்போது நிச்சயமாக ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒன்று. அதாவதுங்க, கொள்கை ரீதியாக 2 பேர் வேறுபட்டு இருந்தோம்னா நாளைக்கு சரி இந்த கொள்கையை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கொள்கையை மாற்றிக்கிட்டு ஒன்றாயிடலாம். நீ என்னை திருடன் கூப்பிட்ட பிறகு நான் எப்படி உன்னை வந்து பக்கத்தில் சேர்த்துக்குவேன்? கொள்கை ரீதியில் வேறுபாடு இல்லாத பொழுது தேர்தலே அவசியம் இல்லாமல் போய்விடுமே. இல்லையே, கொள்கை ரீதியில் வேறுபாடு இருந்து நாளைக்கு வந்து இந்த மொத்த அமைப்பும் சேர்ந்து இந்த கொள்கையை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்ன உடனே ஜனநாயகத்துப்படி மற்றவங்களும் அந்த கொள்கைக்கு வந்தாகணும். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ ஹவ் டு அக்ரி டு த வியூ ஆஃப் த மெஜாரிட்டி. பட் அக்ரீயிங் டு த வியூ ஆஃப் த மெஜாரிட்டி டஸ் நாட் மீன் ஐ ஹவ் டு லைக் தி அதர் ஃபெலோ. எஸ்பெஷலி அவன் என்னை சீட்டுன்னு சொன்ன பிறகு. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை நீ 420, நீ சீட்டு, நீ பணம் களவாடிட்ட, நீ லஞ்சம் வாங்கிட்ட, அப்படி இப்படின்னு பேசின பிறகு ஒற்றுமையாக செயல்படுவதற்கு சற்று கடினமாக இருக்கும். இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் பேசாமல் இருந்து கடினமாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது பிரதர். ஸ்டூடியோக்குள்ளே மழை கொட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தேர் இஸ் அ பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தான் கேள்வி. சேர்ந்து ஒத்துழைத்து உழைப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு என்றைக்குமே இருக்குது, வாய்ப்பு இருக்கணும். ஒன்லி என்னைக்கு வாய்ப்பு ஹோப் இருக்கோ அது வரைக்கும் தான் லைஃபே. ஹோப் இல்லைன்னா அப்புறம் லைஃபே கிடையாது. ஸோ எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுறோம். சூப்பர் ஸ்டார்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து எல்லாரும். கமல் சார் வந்து அவருடைய மனதில் இருக்கும் அந்த கொந்தளிப்பையும் சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து இந்திய சங்கமாக போகணும்னு சொன்னது பேர் மாற்றமல்ல. இந்த சங்கத்தின் உழைப்பு, இந்த சங்கத்தின் செழிப்பு, இந்த சங்கத்தோடைய ஃபேம் வந்து இந்தியா லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலே அதை எடுத்துக்கலாம். திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து வேறு நேம் சஜஸ்ட் பண்ணார்னு இருக்கலாம். அப்படி நீங்கள் அதை வந்து ஒரு ப்ராடர் சென்ஸில் வியூ பண்ணோன்னா அப்படியும் சொல்லலாம். அவர் வந்து ஏன்னா அவர் வந்து என்றைக்குமே இப்படி பார்த்ததே கிடையாது. அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷனோட தான் கமல் சார் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பார். ஸோ அவர் அப்படியும் மீன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து ஏன் இதோடு இருக்கீங்க, அங்கே போங்க, வேர்ல்டு லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல்னு ஹி திங்ஸ் பிக். அவர் என்றைக்குமே அவர் அப்படி தான். ஸோ அப்படியும் இருக்கலாம். அதனால் ஆனால் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லைன்னா இன்றைக்கி உங்களுக்கு அது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸாக இருக்காது, யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்கும். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸாக இருக்காது, ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்கணும். ஹைகோர்ட் ஆஃப் பாம்பே தான், மும்பை இல்லை. ஹைகோர்ட் ஆஃப் கல்கட்டா தான், கொல்கத்தா இல்லை. மும்பை, சென்னை, கல்கத்தா மூணுத்துலேயும் ஹைகோர்ட்டும் யூனிவர்சிட்டியும் ஒரிஜினல் நேம்லேயே இருக்குது. ஏன் மாற்றலை? எல்லாத்தையும் மாற்றினாங்களே, ஏன் மாற்றலை? சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அதனுடைய லெட்டர் பேட்டன்ட், தட் இஸ் அத்தாரிட்டி, கொடுத்த அத்தாரிட்டி வந்து குவீன் விக்டோரியா. இந்த 3 கோர்ட்டுகளையும் 3 பல்கலைக்கழகங்களையும் ஆரம்பிக்க கொடுத்தது குவீன் விக்டோரியா.
நீங்கள் இங்கிலாந்துக்கு போய் ரெக்கார்டு மாற்ற முடியாது. நீங்கள் வேணால் இங்கே மாற்றிக்கலாம். அதே போல் மற்ற இடத்துலலாம் மாற்றலாம். லேண்டு பத்திரத்தில் எப்படி மாற்றுறது? லேண்டு பத்திரத்தில் மாற்றுறதுன்னா அந்த போய் ஒரிஜினல் பையரை தேட முடியுமா? அவனுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ரெஜிஸ்ட்ரார் கேட்டார்னா. சரி, உருண்டையாக நடிகர் சங்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது சார்? எந்த நடிகர் சங்கத்துக்கு? நடிகர் சங்கம் தற்பொழுது இருக்கின்ற நடிகர் சங்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது? உடனடியாக தேவை வந்து அந்த கோர்ட் தடை செய்திருக்கும் அந்த தடை விலக வேண்டும். அங்கு ஒரு கட்டிடம் வந்தால் எங்களுக்கு வருமானம் வரும். ஆண்டுதோறும் பெரிய அளவில் வருமானம் வரும். ஒரு சில ஆண்டுகளில் ஒரு 75-100 கோடிக்கு மேல் மதிப்புள்ள ஒரு சொத்து எங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும். அதே போல் நடிகர் ரஜினிகாந்த் கூறியது போல் கொடுத்த வாக்குறுதியை, அதாவது நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்பாக என்னென்ன சொன்னீர்களோ அதை செய்ய முடியவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த வார்த்தை பிரயோகம் சரியானதானா, அவசியமானதுதானா? சரியானது தான். அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி 3 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வரப்போகிறது. இப்போ வந்து நாங்கள் வாக்குறுதியில் வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறேன்னு வைங்க. வீடு கட்டித்தரதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சின்ன விஷயம். நான் வந்து மனைக்கு போனோம், அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் வந்து லோனுக்கு இது பண்ணணும். இந்த ப்ராசஸே 3 வருஷம் ஆகிடுச்சுன்னா நான் அப்புறம் என்னுடைய டேர்முக்குள்ளே நான் அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்யலைன்னு ஆகிடும். பட் நான் கரெக்டாக மூவ் பண்ணியிருக்கேன்னா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நான் கொடுத்த வாக்குறுதியை பூர்த்தி செய்ய நான் செயலில் இறங்கி விட்டேனா, அந்த வாக்குறுதி கொடுத்தது வந்து நடந்துருச்சா நடக்கலையாங்கிறது இன்னொரு விஷயம். இப்போ பில்டிங்கே வரலன்னு வைங்க, இன்கம் இல்லைன்னாக்க எங்கள் அணி இல்லை, எந்த அணியுமே வாக்குறுதிகளை பூர்த்தி செய்ய முடியாது. வருமானம் வந்தால் தான் வாக்குறுதிகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ எந்த ஒரு புது பில்டிங் வரத்துக்குமே 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஸோ எந்த அணியுமே வாக்குறுதிகளை பூர்த்தி செய்ய போவதில்லை. பிகாஸ் வருமானம் இல்லை, 2 பேருக்குமே வருமானம் இல்லை. இன்றைக்கி வந்து தரமட்டத்தில் இருக்குது. ஏனென்றாலும் கூட சூப்பர் ஸ்டார் சொன்னது போல், அதாவது ஜெயித்தவர்கள் கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டும் என்றும் கூட கண்டியம் இரு அணியினரும் உங்களது முடிவாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அதே சமயம் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் தற்பொழுது டெல்லியில் ராஜாஜி மார்க் இல்லத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வீடு காலி செய்ய இருக்கும் பொழுது அந்த ஒரு விவகாரம், அதாவது இப்பொழுது தலையெடுத்திருக்கும் பொழுது இது தேவையற்ற ஒரு விவகாரம் தானே, இதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது அது என்றும் கூறியிருக்கிறார். அந்த இதை முதல் பார்க்கலாம். அப்துல் கலாம் வாழ்ந்த வீட்டை வந்து அவங்க குடும்பத்தினோட கோரிக்கையை மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தமிழர் கோரிக்கையை அதை வந்து மத்திய அரசு வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அவர் சிவப்பிரியன் செய்தியாளர் சொல்லும்போது சொன்னாங்க, சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களிருந்து ஜட்ஜஸ்லேருந்து எவ்வளோ பல வருஷங்களாக வீட்டை காலி பண்ணாமல் இருக்காங்கன்னு. இவ்வளோ இருந்து கூட வந்து இவ்வளோ இந்தியாவுக்கு இதை விட மிகப்பெரிய சேவை செய்த மனிதர்கள் நீங்கள் பார்க்குறது கஷ்டம். அவ்வளோ சேவை செய்திருந்தால் கூட நமக்கு அங்கே அங்கீகாரம் இல்லைங்கிறது அவமானமான விஷயம். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு கூட நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு தமிழுங்கிற முத்திரை எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம ஆழ்வார்கள் வந்து மிக கவனமாக இருக்காங்க. அதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அப்துல் கலாமுக்கு வந்து ஒரு இடத்த நிராகரிச்சது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்னன்னு தெரியல, எது வேணாலும் இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆனால் எங்கேயோ அவர் பிறந்த இடத்துல தான் வந்து இது நினைவிடம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த தேசத்தோட தலைநகரம் வந்து டெல்லி. அது உண்மையாகவே வந்து நீங்கள் எங்களுடைய தேசத்தோட குடிமகன்களாக நீங்கள் நினச்சா எங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற இல்லை இந்தியாவுக்கு இதுக்கு வந்து பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு நினைவிடம் கூட வைக்க முடியாத ஒரு நாட்டில் வாழ்றங்கிறதே முதல்ல அவமானம். இந்த நடிகர் சங்க எலெக்ஷனை விடுங்க முதல்ல. இந்த கோரிக்கையை நீங்கள் முதல்ல வச்சு இங்கே இருந்த நடிகர்கள், அங்கே பார்க்குற நடிகர்களாக இருக்கீங்க, உங்கள் சண்டை பெரிய சண்டை இல்லை. விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி உங்கள் சண்டை பெரிய சண்டை இல்லை. இதை விட அவமானமான நிகழ்ச்சி நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு குரல் கொடுங்க. அதாவது வந்து நமது தமிழர்களோட பெருமையை அறிவை இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க சாவர வரைக்கும் சேவை செய்த ஒரு மனிதனுக்கு டெல்லியில் வந்து ஒரு இடம் கூட இல்லைங்கிறது தான் நம்ம தமிழர்களோட ஒட்டுமொத்தமான அவமானம். இதை முதல்ல நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சண்டை வேணாலும் நீங்கள் போடுங்க. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி தனது கருத்தினை தெரிவித்திருந்தார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. பரபரப்பான சலசலப்பான சூழல்களும் அங்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் 5 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும். அதற்கு பிறகு வாக்குகள் எண்ணப்பட்டு 8 மணிக்கு உள்ளாகவே முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும். எந்த அணி ஜெயிக்கிறது என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக இனி செய்திகள் தொடரும். வணக்கம்.